அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாகுக. தடுமாறும் இளைய சமுதாயத்தில் மதுவினால் தடுமாறுகிறார்கள், போதை வஸ்துக்களால் தடுமாறுகிறார்கள், பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுக்காத வண்ணம் தடுமாறுகிறார்கள். ஆனால் இதையெல்லாம் காட்டிலும் ஆகப்பெரிய தடுமாற்றம் என்னவென்று தெரியுமா? இஸ்லாத்திலிருந்து இணை வைப்பின் பக்கம் செல்வது. பல நபர்கள் இஸ்லாத்திலிருந்து அற்ப காரணங்களுக்காக, அற்ப காதலுக்காக இணை வைப்பின் பக்கம் செல்கிறார்கள். அல்லாஹ் சொன்னானா அல்லவா, இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக். நிச்சயமாக அல்லாஹ் இணை வைக்கின்ற பாவங்களை மன்னிக்க மாட்டான். அது அல்லாத எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். ஆனால் இணை வைக்கின்ற பாவத்தை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேங்கிறான். பாக்கியத்தை உணர தெரியாத சமுதாயமாக மாறிவிட்டது. அன்பு குறித்தானவர்களே, ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனுக்கு கிடைக்காத அந்த ஹிதாயத், ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை அபூ தாலிபுக்கு கிடைக்காத அந்த ஹிதாயத்தை நமக்கும் நம்ம குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த பாக்கியத்தை நாம் பயன்படுத்த தெரிய வேண்டும். கிதாபுகளிலே எழுதுகிறார்கள், ஏன் இஸ்லாத்திலிருந்து தடம் பொருளுகிறார்கள், ஏன் மதுவுக்கும் விபச்சாரத்திற்கும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறார்கள் என்றெல்லாம் கித்தாபுகளிலே பார்க்கும் பொழுது ஒன்று எழுதுகிறார்கள், அறியாமையின் காரணமாக. அடிப்படை கல்வி கூட தெரியாத சூழல். இஸ்லாத்தினுடைய அடிப்படை குர்ஆன் பற்றிய புரிதல் இல்லை, ஹதீஸ் பற்றிய தெளிவில்லை. இவ்வாறெல்லாம் ஒரு அடிப்படை சட்டங்கள் கூட தெரியாத காலகட்டத்தில் வாழ்ந்ததின் காரணம் இவ்வாறு இளைஞர்கள் தடம் கொள்ளுகிறார்கள் என்று எழுதுகிறார்கள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகன் வெள்ள பிரளயம் ஏற்படுகிற பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்குறாங்க. வெள்ள பிரளயத்தின் போது கால நூஹ் கேட்குறாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருக்க மாயனா வலா தக்கும் மாயல் காஃபிரின், என்னுடன் ஏறி வாப்பா, கப்பலில் ஏறி வா, காஃபிர்களுடன் அழிந்து விடாதே என்று சொன்ன பொழுது அந்த மகன் சொன்னானா, கால சாவி இலா ஜபல், இந்த மலையின் மீது நான் ஏறிடுவேன், யஸிமுனி மினல்மா, இந்த மலை என்ன தண்ணியிலிருந்து காப்பாற்றிடும் என்று சொன்னானா. அடிப்படை அறிவில்லை. உலகம் மூழ்க போகிறது, வெள்ள பிரளயம் ஏற்படுகிறது என்ற ஒரு தெளிவு வந்த பிறகும் அடிப்படை அறிவில்லாத காரணத்தினால் அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் வெள்ளத்தில் அழிந்து போனான். அன்பு குறித்தானவர்களே, இவ்வாறாக அடிப்படை அறிவில்லை. இன்றைய சமுதாயத்திலே பார்க்கிறோம் அல்லவா, ஒருத்தனுக்கு கல்யாணம், அப்படி கல்யாணம் நடக்கும் பொழுது ஹஜ்ரத் 2 ரக்காத் தொழுவதற்காக எப்போ ஒளி எடுத்துடுவான்னு சொல்கிறாங்க. அப்படி ஒளி எடுக்க போனவர் ரொம்ப நேரமாக காணோம். ஒளி எடுத்துருவான்னு சொல்கிற, ஒளி எடுக்க போனால் ரொம்ப நேரமாக காணும். மோதினார் அனுப்பிச்சுட்டு கேட்டுக்கிறாரு, பார்த்துருவாங்கப்பா ஒளி எடுக்கிறவ எங்கே இருக்காரு என்று சொல்லி பார்க்கும் பொழுது பார்த்தா மாப்பிள்ளையுடைய கோட் சீட்டு ஹவுது பக்கத்தில் இருக்குது. ஹவுது பக்கத்தில் இருக்குது. மாப்பிள்ளை எங்கன்னு பார்த்தா உள்ளே நீச்சல் எடுத்துகிட்டு இருக்காரு. ஏங்க என்னங்க பண்ணுறீங்க, நீச்சல் எடுத்துகிட்டு இருக்கேன்னு கேட்டால், இல்லை ஹஜ்ரத் உது எடுத்துகிட்டு வர சொன்னார், ஒழு எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருக்கா தண்ணிக்குள்ளே. இப்போ அந்த மாதிரி ஒரு அடிப்படையான அறிவில்லாத காலகட்டத்தில் வாழ்ந்து கொடுக்கிறோம். இரண்டாவதாக இமாம்கள் சொல்கிறார்கள், வளர்ப்பில் சருகுதல் ஏற்படுகிறது என்று சொல்கிறார். அன்பு குறித்தானவர்களே, அதே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை எடுத்து பார்த்தால், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை எடுத்து பார்த்தா அல்லாஹ்ட்ட நூஹ் கேட்பாங்க, வனாதா நூஹு ரப்பஹு, அல்லாஹ்ட்ட கேட்கும் போது இன்னபினி வாஹிலி, யா அல்லாஹ் என்னுடைய மக கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கிற மாதிரி அல்லாஹ்ட்ட கேட்பாங்க. அப்போ அல்லாஹ் சொல்லுவான், இன்னஹு லைஸ மின்னாலிக், அவனோட குடும்பத்தாரை சேர்ந்தவன் அல்ல, இன்னஹு அமலுன் கைரு சாலிஹின், அவன் நிச்சயமாக ஒழுங்கீனமற்ற ஒரு மகன் என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே பதிவிடுகிறான். இப்போ ஒழுங்கீனமற்ற ஒரு ஆண் அழிந்து போவான் என்பது குர்ஆனுடைய வசனம் பேசுகிறது. இன்னைக்கு சமீப காலத்திலே வாரிக்கிறோம், ஒரு அசாத்தியமாக செயல் நடந்து கொண்டிருக்கிறது. கணவனுக்கும் இந்து ஆணுக்கும் இந்து மணப்பெண்ணுக்கும் திருமணம் முடித்து கொடுத்த சமய நல்லிணக்கத்தை ஏற்படுத்திய பெற்றோர்களுக்கு வாழ்த்துக்கள் என்ற தலைப்பு செய்தியை போடுறான். எப்படி கூடும்? அல்லாஹ் சொல்கிறானே, வலா தன்கியூ, அல்லாஹ் சொல்கிறான், வலா தன்கியூ, நீங்கள் நிக்கா செய்து கொள்ளாதீர்கள், முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின்ன, ஒரு முஷ்ரிகான பெண்ணை ஈமான் கொள்ளும் வரை நிக்கா செய்து கொள்ளாதீர்கள், வலா ஆபுது முஃமினத்துன் கைரு மின் முஷ்ரிகத்தி, அந்த அடிமை பெண்ணை காட்டிலும், ஒரு முஷ்ரிக்கான பெண்ணை காட்டிலும் ஒரு அடிமையான இஸ்லாமிய பெண் சிறந்தவள் என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே கூறுகிறான். இவ்வாறெல்லாம் இளைய சமுதாயம் தடுமாறுகிறது. அதை விட்டு வல்லோன் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.